சென்னை அரசு மருத்துவமனையில் அம்மா குடிநீர் விற்பனையை போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இருவரும் துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர், பொதுமக்களின் வசதிக்காக மிக குறைந்த விலையில் மினரல் வாட்டர் விற்கப்படுவதாக கூறினார். மேலும் மருத்துவ மேற்படிப்பு இடஒதுக்கீடு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் என எதிர்பார்ப்பதாகவும், போராட்டத்தால் நோயாளிகள் பாதிக்கப்படக்கூடாது என்று மருத்துவர்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட அம்மா குடிநீர் குறைந்த விலையில் இங்கே வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க இன்று இந்த மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு பயன்பெறுகின்ற வகையில் அம்மா குடிநீர் அந்த பூத்தைக்கு இங்கே திறந்து வைத்திருக்கிறோம். உறுதியாக நம்முடைய மருத்துவர்கள் நலம் காக்கக்கூடிய நல்ல தீர்ப்பு வரும் என்று அரசும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் குறிப்பாக நாங்கள் நேற்று கூட உடனடியாக இந்த தீர்ப்புக்கு பின்னால் நானும் அரசு செயலாளரும் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர் சங்கம் அனைவரையுமே அழைத்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதற்கு பின்னால் அவர்கிட்ட எங்களுடைய அரசினுடைய சார்பில் ஒரு அன்பான வேண்டுகோளை கொடுத்துக்கிறோம். பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நீங்கள் டியூட்டி டைம் முடித்து உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது தவறில்லை. அதே நேரத்தில் நம்முடைய துறை என்பது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், சேவைத்துறை. அதனால் பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் எந்தவித சிறு பாதிப்பும் இல்லாமல் சிகிச்சை தாமதப்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவர்கிட்ட வேண்டுகோள் இருக்கிறோம். அவர்களும் எங்களுக்கு அந்த உறுதியை கொடுத்துக்கிறாங்க.